சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் இலங்கை விஜயத்தின் போது இலங்கையின் சுற்றுலாத்துறைக்காக சுமார் 50 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான வர்த்தக உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட முடிந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது. இலங்கைக்கான விஜயத்தை நிறைவு செய்து கொண்ட சீன ஜனாதிபதி இன்று முற்பகல் நாட்டை விட்டு புறப்பட்டுச் சென்றார். கொழும்பு துறைமுக நகரின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் வைபவம் இலங்கை மற்றும் சீன அரசு தலைவர்களின் தலைமையில் நடைபெற்றது. சர்வதேச கொள்கலன் களஞ்சிய தொகுதிக்கு சென்ற அரசு தலைவர்கள் அங்கு இடம்பெறும் அபிவிருத்தி திட்டங்களையும் பார்வையிட்டனர். 233 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் இந்த நகரம் அமைக்கப்படுகிறது. அதில் 170 ஹெக்டேயர் பகுதியில் அபிவிருத்திகளை மேற்கொள்ள முடியும் எனவும், எஞ்சிய 63 ஹெக்டேயர் பகுதி பொது வசதிகளுக்காகவும், எஞ்சிய பகுதியில் பூங்கா ஒன்றும் அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்காக சீனா 1337 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளது. கடலை நிரப்பி மேற்கொள்ளும் இந்த அபிவிருத்தி திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் ஹோட்டல்கள், வீட்டு தொகுதி, அலுவலகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு பூங்கா என்பன அமைக்கப்பட உள்ளன. இதேவேளை சீன ஜனாதிபதி மற்றும் அவரின் பாரியார் நேற்றிரவு ஜனாதிபதியுடன் ராப்போசன விருந்து உபசாரத்தில் கலந்து கொண்டனர். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்ட சீன ஜனாதிபதி இன்று முற்பகல் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார்.